கண் பார்வை நன்றாக தெரியறதுக்கு. இப்போ ஏன் கண் பார்வை குறையுதுன்னா, அதிக அளவு வாகன புகைகள். நம்ம தினந்தோறும் காலையில் எழுந்திரிச்சு ஒரு கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, முகத்தில் ஒரு வெள்ளை துணியை வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அவ்வளோ கருப்பு இருக்குது. இப்போ அது எல்லாமே கண்ணில் படியும், மூக்குக்குள்ளே போகும், சுவாசத்தில் போகுது, எல்லா இடத்துலையும் போக போக நமக்கு பார்வை மங்க தான் செய்யும். அது இல்லாமல் மலச்சிக்கல் இருக்கக்கூடாது. இது நிறைய பேர் மலச்சிக்கல் இருந்தாலே கண்ணில் புறை வந்துடும். அதுக்கு என்ன, நான் 3 நாளைக்கு ஒரு முறை வெளியே போகிறேன்றாங்க. ஐயோ, எப்படி வாழ்கிறாங்கன்னு தெரில. ஒரு நாளைக்கு 3 முறையாவது வெளியே போகணும், 6 முறை சிறுநீர் கழிக்கணும். அவங்களுக்கு கண் பார்வை என்றைக்குமே கெடாது. அவங்களுக்கு கண் அழகாக இருக்கும், கண் பார்க்கறதுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும், முகமும் அழகாக இருக்கும். இந்த மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு முகம் சுருக்கமாகும், கண் பார்வை மங்கும், எல்லாமே ஒரு புகை மண்டலம் மாதிரியே இருக்கும். அப்போது முதல்ல நம்ம நல்ல உணவுகள் சாப்பிடணும். இதில் முக்கியமாக சோம்புன்ற பெருஞ்சீரகம், நாட்டு மாட்டு பால், பன்னீர் ரோஜா, ஆரஞ்சு பழத்தோல், இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம். கண் பார்வை தெளிவாக தெரிகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம். சோம்புன்ற பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும். ஆரஞ்சு பழத்தோல் ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறலாம். ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஆரஞ்சு பழத்தோல் நல்லா பழுத்ததாக இருக்கணும், தோலை மட்டும் எடுத்துக்கிறலாம். இது கூட பன்னீர் ரோஜா 2 கூட சேர்த்துக்கிறணும். இப்போ இதெல்லாம் நல்லா சுத்தமான உரலில் போட்டு நல்லா இடிச்சுக்கிறணும். கொஞ்சமாக நாட்டு மாட்டு பால் 1 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்து இடித்து எடுக்கணும். நம்ம இடித்த அதை ஒரு வெள்ளை துணியில் வச்சுருக்குறோம். கண் பார்வை தெளிவு பெறுறதுக்கு ஒரு கண்ணில் 3 சொட்டு, 2 கண்ணுலையுமே நல்லா படுக்க வச்சு 3 சொட்டு அப்படியே விடணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மாட்டு பால் சேர்ந்துருக்கிறதுனால நல்ல திக்னஸ்ஸாக இருக்கும். இப்படி சொட்டு சொட்டாக 3 சொட்டு விட்டால் போதும். நம்ம கண்ணில் வெளியில் அடிக்கடி போயிட்டு வர்றவங்களுக்கு தூசு, கண் பார்வை மங்கிட்டே வரும், புகை படிஞ்ச மாதிரி இருக்கும். இதெல்லாம் சுத்தப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு இது மாதத்துக்கு 1 முறை போட்டுக்கிட்டால் போதுமானது. கண் பார்வை தெளிவு பெற, கண் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெளியில் போயிட்டு வந்ததும் தண்ணியில், குளிர்ந்த நீரில் முகத்தை கழுவணும். அதுக்குள்ளே நல்லா கண்ணை முழிச்சு பார்க்கணும். அதையும் மீறி உள்ள அழுக்கு இருக்கிறத இதை எடுக்கிறதுக்கு தான் இந்த மருந்து. இதில் முக்கியமாக பன்னீர் ரோஜா, ஆரஞ்சு பழத்தோல், நாட்டு மாட்டு பால், பெருஞ்சீரகன்ற சோம்பு, இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சுருக்காங்க. இந்த நாட்டு மாட்டு பால் சேர்ந்ததால் நல்லா பசை மாதிரி இருக்குது. அதனால் கண்ணில் பட்டுதுனால ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அப்படியே எடுத்து லேசாக அப்படி எடுத்து கண்ணில் நேராக கையிலே கூட வச்சிடலாம். வச்சோம்னா கண்ணில் 1 நிமிஷம் எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கண் பார்வை தெளிவாகும். கண் கூச்சம் போயிடும். இருட்டில் பார்க்கும்போது கண் நல்லா தெரியும். நம்ம இரவு நேரத்தில் போகும்போது எதுவாக இருந்தாலும் ஒன்றுமே தெரியாது, புகை மண்டலமாக இருக்கும், அதுவே நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். கண்ணில் உள்ள கூச்சங்கள் போயிடும். கண் நல்லா தெரியறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.